ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதோஷ நாள். இன்றைக்கி ஃபேமிலியோட கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம கரூரில் இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போனோம். எல்லாத்துக்கும் முதன்மையான கடவுளான விநாயகரை மனசார நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம மூலவரை தரிசனம் பண்ண கிளம்பியாச்சுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான கோயிலுங்க. இந்த திருக்கோயிலுக்குன்னு தனியாக வரலாறும் சிறப்பும் இருக்குங்க. புராண கதைகளும் நிறையா இருக்குங்க. கரூருக்கு வந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவீங்க. ரொம்பவே மன நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்குங்க. ஒரு அமைதியான சூழலாக இருக்கும். இப்போ வந்து கொடிக்கம்பத்தை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு, முன்னாடி இருக்கிற பிள்ளையாரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு, ஒரு விளக்கும் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க மூலவரை பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிற மூலவர் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் வந்து காட்சி தராருங்க. நம்ம சிவாயங்கிற நாமத்தை சொல்லிவிட்டு நம்ம மூலவரை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு விபூதியை நெத்தியில் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த நாயன்மார்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற லிங்கம் நல்லா இருந்துச்சுங்க. தாயாரோட நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து தாயாரை பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. தாயார் வந்து அலங்கார நாயகியாக காட்சி கொடுத்தாங்க. ரொம்பவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்கங்க. பார்க்கவே ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மன நிறைவாக வந்து சாமி கும்பிட்டு நம்ம அடுத்தது வந்து கரூரார் சன்னதிக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து சித்தர் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்காருங்க. குரு அருள் திருவருள்ங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே வந்து தியானம் பண்ணுவாங்க. வளர்பிறை பிரதோஷம் அன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சாமியை மன நிறைவாக தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்பவே மன நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.